குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இப்போ இருக்கிறது வாகமானில் இருக்கிற தங்கல்பாரா அப்படின்ற ஒரு லொக்கேஷனில் தான் நாம் இப்போ இருக்கோம். இந்த இடம் எப்படி இருக்குது, இந்த இடத்துக்கு எப்படி போகலாம், இந்த இடத்துக்கு நம்ம போனால் ஒர்த்தா அப்படின்ற பற்றி டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்க்கலாம். வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த இடம் எங்கே இருக்குது, இந்த இடத்துக்கு எப்படி போகலாம் அதை பற்றி மெயினாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா வாகமான்லேருந்து பைன் ஃபாரஸ்ட் போகிற வழியில் வாகமான்லேருந்து கரெக்டாக ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த பிளேஸ் இருக்குது. இந்த பிளேஸுக்கு வந்து பஸ் ஃபெசிலிட்டி வந்து கிடையாதுங்க. நம்ம ஒரு ஷேர் ஆட்டோவில் தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும், இல்லை ப்ரைவேட் ஜீப்பு அந்த மாதிரி தான் இந்த பிளேஸுக்கு வந்து நம்ம போகிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங், பெரிய கார் பார்க்கிங் இருக்குது. அந்த கார் பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா 30 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க கார் பார்க்கிங்க்கு. நம்ம இந்த பிளேஸுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரோடு ஒர்க் தான் பண்ணிட்டுருந்தாங்க. அதால் ரோடு வந்து சரியாகவே இல்லை, கொஞ்சம் மேடும் பள்ளமாக தான் இருந்தது. இருந்தும் நாங்கள் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி இந்த இடத்துக்கு ரீச் ஆகிட்டோம். நீங்கள் போகிறப்போ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கள். ஹலோ காய்ஸ், நம்ம மலைக்கு மேலே போக போகிறோம், வாங்க போகலாம். கபிலேஷன் தர்ஷனும் இந்த மலையில் ஓரளவுக்கு அப்படியே ஏறிட்டாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து பார்த்திங்கன்னா ஏறதுக்கு அவங்க கிளியராக ஒரு இடத்துல மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த வழியில் நம்ம கரெக்டாக ஏறணும்னா ஏறிடலாம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த தவிர வேறு எங்கேயாச்சும் தள்ளி போயிட்டு அந்த பாத்தே இல்லாத இடத்துல ஏறுறாங்க. அது கொஞ்சம் ரிஸ்க் மாதிரி தான் தெரிஞ்சுது எங்களுக்கு. ஸோ இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த அவங்க ஏறத்துக்குன்னு ஒரு வழி செட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த வழியில் ஏறினா நம்மளுக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் இருக்குது. நம்ம அந்த வழி தான் நம்ம ஏறிட்டுருக்கோம். நம்ம இந்த இடத்துக்கு போனப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சண்டே அது மாதிரி வீக்கெண்ட் தான் போனோம். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா வீக்கெண்டில் இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப கூட்டமாக இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனால் நம்ம போனப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரௌட் இல்லாமல் இருந்தது. நம்ம ஒரு காலையில் ஒரு 11:30 மணிக்கு தான் இந்த பிளேஸ்க்கு நம்ம இருந்தால் போனோம், ரீச் ஆனோம். ரொம்ப க்ரௌடு இல்லை, மீடியமாக தான் க்ரௌடு இருந்தது. பட் யூஸ்வலாகவே பார்த்திங்கன்னா சண்டேயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக தான் இருக்கும் இந்த இடத்துக்கு. ஏன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரக்கிங்க்கு மாதிரி இருக்கும். ஏன்னா ட்ரக்கிங் போகிறவங்களாம் இந்த இடத்துக்கு வந்து சும்மா ட்ரக்கிங் மாதிரி மலை ஏறுவாங்க. அது சூப்பராக வேறு லெவலில் இருக்கும். அதில் வந்து சண்டேயில் வந்து கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். அதில் பார்த்து கேர்ஃபுல்லாக வாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாறை இருந்தது. அந்த பாறைக்கு மேலே ஏறிட்டு அப்புறம் அங்கேருந்து இன்னொரு பாறைக்கு ஏறணும். நம்ம வந்து இந்த பாறையில் மட்டுமே தான் ஏறிட்டு நின்றுட்டோம். அதுக்கப்புறம் அந்த பாறைக்கு நம்மளால் போக முடியல. ஏன்னா அது ஒரு சின்ன பாதை மாதிரி இருந்தது. கபிலேஷன் தர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அது அங்கே நானும் வருவோம் அப்படின்ற மாதிரி இடம் பண்ணாங்க. ஸோ அவங்க 2 பேரும் வச்சுட்டு மேனேஜ் பண்ணி ஏறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எங்களுக்கு. அதால் வந்து நாங்கள் இந்த பிளேஸ் வரைக்கும் தான் வந்துட்டோம். இந்த பிளேஸில் நாங்கள் நின்றுட்டு கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துவிட்டோம். அந்த விழா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே இன்னொரு மலை இருக்குது. இந்த மலையில் பார்த்திங்கன்னா இன்னொரு மலை இருக்குது, அங்கே வந்து ஏறலை. அது மட்டும் இல்லாமல் இந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திய மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பேரியர் இருக்காது. எந்த ஒரு பேரியருமே தடுப்பு சுவர் மாதிரி எதுவுமே இருக்காது. அந்த கார்னரில் போய் நீங்கள் நின்று பார்த்தாலே தெரியும், வழுக்கி விழுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப டேஞ்சரு, கேர்ஃபுல்லாக தான் இந்த இடத்துக்கு வந்து நம்ம ஏறணும். இந்த பிளேஸ் வந்து காலையில் 8 மணிலேருந்து ஈவினிங் 4:30 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் அந்த மழைன்றதாலையும் காற்று அதிகமாக இருக்குன்றதாலையும் 4:30 க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா மதிய நேரத்தில் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கும்போது ஏறது கஷ்டம், இறங்குறதும் கஷ்டம். ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கும்போது இந்த இடத்த நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க. மார்னிங் டைம் அல்லது ஈவினிங் டைம் தான் வந்து இந்த இடத்துக்கு வந்து போகிறது பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க. என்ட்ரி ஃபீஸ் வந்து 0 தான் இந்த பிளேஸுக்கு. நம்ம போயிட்டு எவ்வளோ நேரம் வந்தாலும் நம்ம அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்மளாம் ரிட்டன் கீழே இறங்கி வரலாம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஷூட்டுக்கு ரொம்ப சூட்டபுளான ஒரு இடங்க. இந்த இடத்துல வந்து அந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் அந்த பார்த்துட்டு இருக்க மலை வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இதுக்கு மேலே இருக்கிற டாப் எண்டு. ஸோ இங்கேருந்து அங்கே இந்த வழியாக தான் போகணும். அங்கே ஒரு அம்புக்குறி போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த வழியை தான் நம்ம ஏறி மேலே போகணும். நாங்கள் மேலே ஏறி போகல. அங்கேருந்து பார்த்தா இன்னும் வியூ வந்து கிளியராக தெரியும். நம்ம இதோடய ஸ்டாப் பண்ணிட்டோம். நீங்கள் வேணால் போகிறப்போ அந்த இடம் வந்து ஏறி ட்ரை பண்ணுங்கள். ஆனால் பட் பாருங்க, உங்களால் முடிஞ்சால் மட்டும் ஏறுங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏறுறது ரொம்ப ஈஸி, ஆனால் இறங்குறது ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஏறிட்டாங்க. அங்கே இறங்கும் போது நிறைய பேர் ஸ்டக் பண்ணி அங்கேயே நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் இங்கேருந்து போயிட்டு அவங்கள கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ இறங்குறது தான் கொஞ்சம் கஷ்டம். அது யாருன்னா இப்போ வராங்க பார்த்திங்களா, இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஏறிட்டாங்க, இறங்கிறதுக்கு ரொம்பவே கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓப்பன்லேயே இருக்கிறதால, அதுவும் மழை கொஞ்சம் ஹைட்டுன்றதால காற்று வந்து அதிகமாக இருக்கும். விண்டோட ஃப்ளோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம பேச சரியாக கேட்காது, அந்த அளவுக்கு தான் இருந்தது. காற்று ரொம்ப அதிகமாக இருந்தது இந்த இடத்துல வந்து. இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து இந்த மலைக்கு ஏறத்துக்கே கிட்டத்தட்ட ஒரு 45 minutes ஆகும்.
அங்கே நீங்கள் ஒரு 1/2 hour நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் கீழே வரத்துக்கு எப்படி ஒரு 45 minutes ஆகும். ஸோ அப்ராக்சிமேட்டாக இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து ஒரு 3 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல எந்த கடைகளுமே இருக்காதுங்க. இந்த தங்கல்பாறையில் வந்து பார்த்திங்கன்னா கடைகள் எதுவுமே இருக்காது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் வேணுன்ற திங்ஸை நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க. நாங்கள் இந்த பிளேஸ் போனப்போ வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக காற்றுங்க, சரியான விண்டு, அப்படியே நம்மளே தள்ளுற அளவுக்கு தான் காற்று இருந்தது. பார்த்தீங்கன்னா தெரியும் கபிலேஷன் தர்ஷனம் அப்படியே எங்களை தள்ளுது, காற்று தள்ளுது பிடிங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு விண்டோட ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மலைக்கு நீங்கள் போகிறப்ப பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போயிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குழந்தையோட போனீங்கன்னா அவங்கள கையில் பிடிச்சிக்கிங்க, தனியாக விட்டுறாதீங்க, பார்த்து கேர்ஃபுல்லாக போயிட்டு வாங்க. இந்த இடம் நம்ம யாருக்கு ரொம்ப சூட் ஆகுனா, இப்போ ட்ரக்கிங்கு போகிறாங்கல்ல, நிறைய பேர் இப்போ ட்ரக்கிங் வந்து லவ் பண்ணுவாங்க. ஸோ ட்ரக்கிங் போகிறவங்களுக்கு இந்த இடம் கட்டாயமாக சூட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான பிளேஸுங்க. ஃபோட்டோ லவராக இருந்தீங்கன்னா இந்த பிளேஸுக்கு கட்டாயமாக போயிட்டு வாங்க. ஒருவேளை இந்த பிளேஸ்க்கு நீங்கள் ஆல்ரெடி போயிருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஏன்னா நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தான் நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த இடத்தோட லொக்கேஷனை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். இந்த இடம் போயிட்டு வந்தது நம்மளுக்கு ஒர்த்தான்னு கேட்டால் கட்டாயமாக ஒர்த்து தாங்க. ஏன்னா எந்த ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீஸும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த நேச்சர் ஆஃப் பியூட்டி வந்து சூப்பராக இருக்குங்க. அந்த பாறையிலேருந்து பார்க்குறப்போ அந்த பக்கத்தில் இருக்கிற எல்லா இடமும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. அதுவே அந்த என்ன சொல்கிறது, அந்த பச்சை பசேல்னு ஒரு புல்வெளி மாதிரி எல்லா இடமும் க்ரீனரியாக இருந்ததா, அதை பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருந்ததுங்க. இங்கேருந்து பார்க்குறப்ப நீங்கள் வாகமன் போனீங்கன்னா கட்டாயம் இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு மலை ஏறுறது பிடிக்குன்னா போயிட்டு வாங்க. மலை ஏற முடியாதவங்க அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. அவங்க கீழே இருக்கலாம். மலை ஏற முடிஞ்சவங்க மட்டும் மேலே ஏறி எல்லா இடமும் பார்த்துட்டு நீங்கள் அழகாக ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வரலாம். இந்த இடத்த பற்றி நான் மேக்ஸிமம் எனக்கு தெரிய தகவல் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா, பை பை.